அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. உக்ரைன்ல ஒரு போர் பதட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. பட் எதை பத்தியுமே அவங்க கவலையே படாம, எதை பத்தின கவலையுமே இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்யாட்ட வந்து மலிவு விலையில ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற போர் நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவங்க நான் சொல்றதை கேட்காம இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து இந்த ஆயில் வாங்குறதுனால இவங்களுக்கு 25% ஆல்ரெடி டாக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கும் எக்ஸ்ட்ராவா நான் டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஓகேயா, லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க, ஆயுதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தண்டனையா 25%, அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்டா ஒரு 25% இந்தியாவுக்கு டாக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பேச்சுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கணுமா அப்படி இப்படின்னுட்டு. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ன வரை ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம். எந்த விதத்திலையும் அதை ஸ்டாப் பண்ணல. ஓகேயா, இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி, நம்ம நாட்டோட எக்கானமியை ரொம்பவே தப்பா பேசிட்டாரு. ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இறந்து போன ஒரு எக்கானமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம 5வது இடத்துல பொருளாதாரத்துல இருந்தோம். நம்ம ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ நம்ம 4வது இடத்துக்கு வந்துருக்கிறோம். 2030 நம்ம 3வது இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க. பட் இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு ஆகஸ்ட் 4 இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியா ரஷ்யாட்ட இருந்து இன்னும் கூட ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணாம இன்னுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு 25% வரி போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை எக்ஸ்ட்ராவா வரி போட போறேன். அவங்க ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. யார் எப்படி போனா என்ன, யாரை பத்தியும் கவலை இல்லாம அவங்க மலிவு விலையில ரஷ்யால இருந்து ஆயில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு. இப்ப இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயில நம்ம ரஷ்யாவிட்ட இருந்து ரொம்ப மலிவு விலையில வாங்கிட்டு இருக்கோம். ஓகேயா, இப்படி மலிவு விலையில வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க ரஷ்யா மேல ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்துருக்கிறோம். அவங்க உக்ரைன் மேல போர் கொடுத்துருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்னன்னா அதை பத்தி கவலைப்படாம, நீங்க அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாம நீங்க போட ரஷ்யாவிட்ட இருந்து ஆயில வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரஷ்யா எப்படி இந்த போரை ஸ்டாப் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த பக்கம் போர் நடத்திக்கிட்டு தானே இருப்பாங்க உக்ரைன் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வர்த்தக பற்றாக்குறை இருக்குது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வர்த்தக உபரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்றோம். ஒரு மசாலா ஜாமானா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்டைலா இருக்கட்டும், ஒரு கார்மெண்ட்ஸு, ஒரு மெடிசனு, ஒரு ஐடி, இந்த மாதிரி நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள், அதாவது நம்ம 1000 ரூபாய்க்கு பொருளை விற்கிறோம். ஆனா நம்ம வாங்குறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிட்ட இருந்து 548 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். மீதி பாத்தீங்க அப்படின்னா 452 ரூபா. மீதி 452 ரூபா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாபமா இருக்கு. ஸோ இதை அவங்க டேலி பண்ணணும், இதை அவங்க ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 25% இப்போ டாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 25% அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, இப்போ இந்த 25% டாக்ஸோட எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுவேன். நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க, இப்படி வாங்குற ஆயில நீங்க திறந்த வெளியில லாப நோக்கத்துல வித்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 25%ஓட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. நாங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறோம், எங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எரிசக்தி இந்த மாதிரி ஆயில் இதை சார்ந்துதான் இருக்குது. இதனால பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இது ஒரு பொருளாதாரத்துல ஒரு லாபமா இருக்கிறதுனால நாங்க ரஷ்யாவில ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை எந்த தொழிலையும் நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் பிரச்சனை, வரி உங்களுக்கு எவ்வளவு போடுவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த வரியை, இந்த வர்த்தகத்தை நாங்க பேசி சரிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரொம்பவே கான்பிடென்டா இருக்கிறாங்க. ஓகேயா, லாஸ்ட் வீக் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு 25% டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலையும், மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட எக்கானமியை பத்தி ரொம்பவே தப்பா பேசுனதுனாலையும் சனிக்கிழமை 2ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா வாரணாசியில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாடோட பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு. அப்ப பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சுதேசி பொருட்களை வாங்கணும், அதாவது உள்நாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவா மக்கள் கிட்ட சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு நாடும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலையில்லாம வரியை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகம் ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அவங்களுடைய வரியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இங்க இருந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை அங்க அனுப்புறோம். அங்க அவங்க வரி அதிகமா போடுறதுனால பாத்தீங்க அப்படின்னா அங்க
அந்த பொருளோட ரேட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த பொருளை வாங்க வேண்டியவங்க அந்த பொருளை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால நம்ம உற்பத்தி பண்ணி விற்கிற பொருட்களும் பாத்தீங்க அப்படின்னா தேங்கி கிடக்குது, வியாபாரம் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொருளாதாரம் ரொம்பவே டவுன் ஆகிரும். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டுல தயாரிக்கிற பொருட்களை உள்நாட்டுல வாங்க பழகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் நடந்த ஒரு மாநாட்டுல இதை பத்தி பேசியிருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால உற்பத்தி ஆகிற பொருட்களையும் சரி, அமெரிக்க உற்பத்தியாளர்களையும் சரி அவரு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். பட் நம்ம இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் உள்ள பொருட்களை விற்கணும், இந்தியாவில் உள்ள பொருளாதாரத்தை சரிப்படுத்தணும், இந்தியாவில் இருக்கிற உற்பத்தியாளர்களையும் சரி உற்பத்தி பொருட்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் அதே மாதிரி சேம் மெத்தட்ல தான் போகுது. ஓகேயா, அவங்க வரியை அதிகமா போட்டு நம்ம கிட்ட இருந்து அந்த பற்றாக்குறையை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம பொருட்களையே ஏற்றுமதி பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே வியாபாரப்படுத்தி அந்த பொருட்களை மற்ற நாடுகள் வரி போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம நமக்கான ஒரு தன்னிறைவுபட்ட நாடா நம்ம நாட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேயா, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி ரெண்டு நாடுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நாட்டை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் செய்யறோம். அவங்க வந்து அமெரிக்கா பெஸ்ட்ன்றாங்க, நம்ம இந்தியாவில் உள்ள பொருட்களை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எப்படி இருந்தாலும் சரி, டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மேல போடுற டாக்ஸுங்கிறது நாளுக்கு நாள் அதிகம் ஆகிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் டாக்ஸ் என்னதான் கொண்டு வந்து அதிகமா படுத்தி போட்டாலும் இந்தியா அதை பேசி சரிப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தரப்புல இருந்து சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நான் கார்த்தி.